சர்ச்சைக்குரிய தடுப்பூசி மருந்திற்குள் கிருமி, அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட பகிர் தகவல். பாராளுமன்ற நிர்வாகத்தின் கவனக்குறைவு, சபையில் சீறி பாய்ந்த அர்ச்சுனா எம்பி. ராஜபக்ச ஆட்சிக்கால நிதி முறைகேடுகள், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா வெளியிட்ட பகிரங்க குற்றச்சாட்டு. மீண்டும் வெடித்த தையிட்டி விகார விவகாரம், விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. மழையுடனான காலநிலை காரணமாக 34 நீர்நிலைகளின் வான்கதவுகள் திறப்பு. சர்ச்சைக்குள்ளான ஒன்றன் செட்ரோன் மருந்து பயன்படுத்தப்பட்ட பின்னர் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற சில நோயாளிகளுக்கு உடல் நலச்சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த மருந்தில் பாக்டீரியா கலந்துள்ளமை தொடர்பான தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியது. மருத்துவ விநியோக பிரிவின் இணைய தரவுகளை மேற்கோள் காட்டிய அரச வைத்திய அதிகாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் வீரசிங்க இந்த ஆண்டில் மட்டும் தரை குறைபாடுகள் உறுதிப்படுத்தப்பட்ட சுமார் 90 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த மருந்தை வழங்கிய நிறுவனத்துடன் தொடர்புடைய மேலும் 9 மருந்துகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இது மிகவும் கவலைக்கிடமான நிலை என்றும் அவர் கூறினார். இந்த மருந்து இறக்குமதி மற்றும் விநியோகத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பானவர்கள் தங்களின் பொறுப்பிலிருந்து விலக முடியாது எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சிற்றுண்டி சாலையில் மதிய உணவுக்கான போதிய உணவு வகைகள் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று சபையில் தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். மதிய உணவுக்காக சிற்றுண்டி சாலைக்கு சென்றபோது அங்கு சிவப்பரிசி மற்றும் சொதி மட்டுமே இருந்ததாக கூறிய அவர் இது உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இல்லை என சுட்டிக்காட்டினார். இவ்விவகாரம் பாராளுமன்ற நிர்வாகத்தின் கவனக்குறைவை பிரதிபலிப்பதாகவும் இது குறித்து தமது எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த புகார் தொடர்பாக சபாநாயகரின் கவனத்திற்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என சபையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்தினர் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் சுமார் 9 ஆண்டுகளில் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான அரச நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை வெளிப்படுத்தினார். தமது விளக்கத்தில் 2006 முதல் 2014 வரை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சகோதரர்கள், 4 மகன்கள் மற்றும் ஒரு மச்சான் ஆகியோர் பெரும் அபிவிருத்தி திட்டங்கள் வழியாக கோடிக்கணக்கான பணத்தை கையூட்டாக பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இதுவே நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தாம் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன் நாட்டின் முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு 6 முக்கிய அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்ததாகவும் அதில் அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்கள் முக்கிய இடம் பெற்றதாகவும் சந்திரிகா குறிப்பிட்டார். அந்த திட்டங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் குறைந்த வட்டியில் கடன் வழங்க முன்வந்திருந்த நிலையில் பின்னர் சீனா முக்கிய பங்கு வகித்ததாகவும் அக்காலத்தில் வெளிநாட்டு கடன்கள் 1% வட்டியில் பெறப்பட்டதாகவும் அவர் விளக்கினார். ஆனால் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் 6 முதல் 9% வரை உயர்ந்த வட்டியில் கடன்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் அந்த வட்டியின் ஒரு பகுதி தனிப்பட்ட கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாகவும் தகவல்கள் உள்ளன என்றும் அவர் கூறினார். இத்தகைய வட்டியில் எந்த பொறுப்புள்ள அரசியல் தலைவரும் கடன் வாங்க மாட்டார் எனவும் அவர் விமர்சித்தார். மேலும் நுரைச்சோலை அனல் மின் நிலைய திட்டத்தின் ஆரம்ப பணிகளை தாம் தொடங்கியதாகவும் பின்னர் ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச சீன நிறுவனத்திடம் இருந்து தனிப்பட்ட கோரிக்கைகள் முன்வைத்ததால் பல திறமையான ஒப்பந்ததாரர்கள் நாட்டை விட்டு வெளியேற நேர்ந்ததாகவும் சந்திரிகா தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள விகாரை தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை புதிய தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. நேற்று நடைபெற்ற பிரதேச சபையின் மாதாந்த கூட்டம் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதில் தையிட்டி தெற்கு பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை என அழைக்கப்படும் கட்டிடத்திற்கு பிரதேச சபையின் எந்தவித அனுமதியும் பெறப்படவில்லை என்பது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளின்படி குறித்த கட்டடம் சட்டவிரோதமானது என்பதை பொதுமக்களுக்கு அறிவிக்கும் வகையில் மும்மொழிகளில் அறிவிப்பு பலகை நிறுவப்பட வேண்டும் என்று பிரேரணை முன்வைக்கப்பட்டது. அந்த முன்மொழிவு உறுப்பினர்களின் முழு ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் சட்டவிரோதமாக கருதப்படும் தையிட்டி விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தீர்மானமும் சபையில் முன்வைக்கப்பட்டு அதையும் உறுப்பினர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். இதனுடன் தையிட்டு பகுதியில் இன்று போராட்டத்தை முன்னெடுக்க பிரதேச சபை உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக 500 மில்லியன் ரூபாய் அளவிலான குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் ஊடாக வழங்கப்பட உள்ள நிவாரணங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று சபையில் விரிவாக விளக்கம் அளித்துள்ளார். டாலரின் பெறுமதியை நிலைநிறுத்தும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர் உடனடி நிதியுதவியை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் 2026ஆம் ஆண்டுக்காக திட்டமிடப்பட்டிருந்த வருமானத்தை விட கூடுதலாக 500 மில்லியன் டாலர் ஈட்டுவதன் மூலம் வெளிநாட்டு நாணய அழுத்தத்தை குறைக்க முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதன் அடிப்படையில் அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்த 6282 வீடுகள், பகுதியளவில் சேதமடைந்த 4543 வீடுகள், NPRO அனுமதி வழங்கப்பட்டதாக 6877 வீடுகள் உள்ளிட்ட மொத்தம் 17648 குடும்பங்களுக்கு 3 மாதங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த நிலைமை தணிந்த பின்னர் வீடுகளை சுத்தம் செய்ய 25,000 ரூபாய் வழங்கப்படுவதுடன் தளபாடங்கள் மற்றும் அடிப்படை உபகரணங்கள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் உதவி வழங்கப்படும். முதற்கட்டமாக வீடுகளை முழுமையாக இழந்தோர், வாழ்வாதாரத்தை இழந்தோர், NPRO பரிந்துரையுடன் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அபாய நிலை காரணமாக வீடுகளுக்கு திரும்ப முடியாதோருக்கு ஜனவரி மாதம் முதல் 3 மாதங்கள் வரை மாதாந்திரமாக 50,000 ரூபாய் வழங்கப்படும். விவசாய துறையில் நெல், சோளம், நிலக்கடலை உள்ளிட்ட தானிய பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 1,50,000 ரூபாயும், மிளகாய், வெங்காயம், பப்பாளி, வாழை போன்ற பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். மிளகு, ஏலக்காய், காப்பி போன்ற நிரந்தர பயிர்களுக்கு அடர்த்தி அடிப்படையில் நஷ்ட ஈடு வழங்கப்படும். கால்நடை வளர்ப்போர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட கலப்பின பசுக்களும் தலா 2 லட்சம் ரூபாய் வரையும், நாட்டு பசுக்களுக்கு தலா 50,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் பன்றி, ஆடு, செம்மறியாடு வளர்ப்பவர்களுக்கும் கோழி வளர்ப்பவர்களுக்கும் குறிப்பிட்ட அளவில் நஷ்ட ஈடு வழங்கப்படும். மீன்பிடி துறையில் காப்புறுதி கொண்ட படகுகளுக்கு சினோர் நிறுவனத்தின் ஊடாக புதிய படகுகள் வழங்கப்படுவதுடன் மீன்பிடி உபகரணங்களை இழந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வவுச்சர்கள் வழங்கப்படும். சேதமடைந்த படகுகள் இலவசமாக பழுது பார்க்கப்படும். அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் உதவி வழங்கப்படுவதுடன் பதிவு செய்யப்பட்ட கைத்தொழில் நிலையங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பகுதியளவில் சேதமடைந்த வர்த்தக கட்டடங்களுக்கு மதிப்பீட்டின் அடிப்படையில் 5 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்கப்படும். இந்த நிவாரண திட்டங்கள் அனைத்தும் விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மீட்பு உறுதி செய்யப்படும் என ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது நிலவி வரும் தொடர் மழை காரணமாக 34 பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள கலாவல, ராஜங்கனை, நாச்சித்துவ மற்றும் அங்கமுவ நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புலனர்வை மாவட்டத்தில் உள்ள மொரகந்த நீர்த்தேக்கத்தில் 5 வான் கதவுகளில் ஒன்று நேற்றிரவு திறக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் வினாடிக்கு சுமார் 1500 கன அடி நீர் அம்பன் கங்கைக்கு வெளியேற்றப்படுகிறது. அதேவேளை கண்டி மாவட்டத்தில் உள்ள கொல்கொல்ல, விக்டோரியா, ரன்தெனிகள மற்றும் ரன்தம்பே நீர்த்தேக்கங்களும் வான்பாய்வு நிலையில் உள்ளன. இதனுடன் அம்பாறை மாவட்டத்தில் கொட்டுவட்டுவான் குளம் வான்பாய்ந்ததன் விளைவாக அம்பாறையின் இங்கினியாகலை பிரதான வீதி நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.